ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் இது வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான நம்ம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேரனுக்கு கால் பண்ணி பாண்டியும் நிலாவும் ஆனால் நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எதுவுமே தெரியாத மாதிரி எங்கே கிளம்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன ஏன் இப்படி பேசுகிறீங்க? பல்லவனோட காலேஜுக்கு தானே நாங்கள் எல்லாரும் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பல்லவன் முக்கியமாக உங்களை நிறைய தேடுறான், சீக்கிரம் வாங்கின காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண நேரமாயிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறாங்க நிலா. அடுத்து நம்ம பாண்டியும் கூட ஆனால் நம்ம சேரன் நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறேன்? அவன் நீ வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவன் எத்தனை காம்படிஷனில் கடந்திருக்கான்னு தெரியுமாண்ணே? எல்லாமே உனக்காக தானே அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்ல சேரன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்று கேட்டுட்டு இருக்காங்க. வாண்ண கிளம்பி அப்படின்னு. இல்லடா, அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், நான் வரலடா. அப்போ தான் இன்னொரு நாளைக்கு தப்பு பண்ணணுன்ற எண்ணம் அவனுக்கு வராது. இப்படி நம்ம தப்பு பண்ணோம் அடுத்து நம்மக்கிட்ட சேரன் பேச மாட்டாரு அப்படின்ற பயம் தப்பு பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு வரும். நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிடிவாதம் பிடிக்காதன வாண்ண. இப்படியே இருந்தா அப்போது வேறு எப்போனா பேச போகிறேன்? உனக்காக தானே அவன் 8 காம்படிஷனில் பேர் கொடுத்துருக்குறான். இதனால் காலேஜுக்கு வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ்லாம் கூட பண்ணியிருக்கான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது தானே எனக்கே தெரியும். பல்லவன் உனக்காக அவன் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானே. அவன் இன்னைக்கு காம்படிஷனில் ஜெயிக்கும் போது நீ கூட இல்லைன்னா எப்படின்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவானே. ப்ளீஸ்ண்ணே வானே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடுறாங்க. அதாவது சேரனை கூப்பிடுறாங்க. பாண்டி எதுவுமே பேசுறது கிடையாது. ஸோ இங்கே நீங்களாச்சும் பேசுங்க அண்ணா, அமைதியாக இருக்கு. நிலா கிட்ட ஃபோன் கொடுக்கும்போது அண்ணே ப்ளீஸ்ண்ணே சீக்கிரம் வாங்க, அண்ணன் உங்களுக்காக பாண்டி உங்களுக்காக வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பண்ணினா நான் வரல, என்னை யாரும் வற்புறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா அண்ணன் அப்படின்னு சொல்லவும் என்ன ஆச்சுங்க அப்படின்னு இவ்வளோ சொன்னாலும் அண்ணன் கேட்கவே மாட்டேன்றாரு. வர மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காரு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் பல்லவன்கிட்ட சேரன் வரமாட்டாருன்னு சொன்னால் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான். அவன் டல் ஆகி அப்புறம் காம்படிஷன்லேயே வந்து கவனம் செலுத்தாமல் போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க நம்ம அவங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம், அண்ணன் வரும்னு மட்டும் போய் பேசாமல் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாண்டி கடைசி வரைக்கும் சேரன் வருவாருன்னு அவன் வெயிட் பண்ணிகிட்டே எதிர்பார்த்துட்டே இருப்பானே அப்படின்னு என்னங்க பண்ண முடியும்? நீ கலந்துக்கோடா, அண்ணன் வந்துட்டே இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி அவனை சமாளிக்கலாம். முதல்ல அவன் காம்படிஷனில் வின் பண்ணட்டும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி சொல்லிடுறாரு. சரி வாங்க, வேற வழி இல்லை, இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சு, அவன் அங்கே எதிர்பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு இவங்க 2 பேரும் வராங்க. வந்ததுக்கப்புறமா அண்ணன் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. அண்ணன் ஆல்ரெடி கிளம்பிடுச்சாண்டா, வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா இப்போ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போதுனா அப்படின்னு. கண்டிப்பாக நீ போடா, நீ கலந்துக்கிட்டு ஓடிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அண்ணன் வரும், நீ நல்லா வந்து செய்ய, கண்டிப்பாக வந்து அண்ணன் வந்து உன்னை பாராட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நிலாமே ஆமாம் பல்லவா, அண்ணன் வந்து கண்டிப்பாக நீ காம்படிஷனில் வின் பண்ணுறத பார்க்கும், நீ போயிட்டு எல்லாத்துலேயுமே வின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இல்லடா போ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் காம்படிஷனுக்காக கிளம்பி போகிறாங்க. இங்கே இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அண்ணன் வந்துடும்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம பாண்டி சோழன்கிட்ட கூட சொல்லாமல் வந்துடும்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே நம்ம சேரனுக்கு கொஞ்சம் கூட மனசே கேட்கல. முதல்ல என்னமோ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கால் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இருக்க அவரால் அங்கே வேலை செய்யவே முடியல. உனக்காக பல்லவன் 8 காம்படிஷனில் கலந்துருக்கான், அதுவும் நீ அவங்ககிட்ட பேசணுன்றதுக்காக கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி இதில் வின் பண்ணணும்னு வெறியோடு அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான் வானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சேரனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்க முடியாமல் கிளம்பி வரவும் செஞ்சிடுறாரு. இங்கே நம்ம பல்லவன் வந்துட்டு பாதி காம்படிஷனை முடிச்சுட்டான். அப்போ கூட ஒவ்வொரு காம்படிஷனுக்குமே அண்ணன் வருவாரான்னு அவரோட எதிர்பார்ப்பையே பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் காம்படிஷனே முடிஞ்சிடுது, சேரன் வர்றதே கிடையாது. இங்கே பல்லவன் ரொம்ப டல்லாக வந்து உட்காடுறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பல்லவன் ஜெயிச்சிட்டான், நிறைய காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 1-2 இல்லைங்க, அவன் கலந்துக்கிட்ட 8 ப்ராக்டிஸில் 1-2 தான் விட்டுருக்கான், மற்ற 5-6 ப்ராக்டிஸில் அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே எல்லாருமே அப்படிதான்டா பல்லவா, சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பல்லவனுமே கரெக்டாக போட்டு எல்லாத்தையுமே முடிச்சு வின்னும் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து நம்ம பல்லவனை வந்து ஸ்டேஜுக்கு மெடல் கொடுக்கறதுக்காக அழைக்கிறாங்க. அப்போது கூட சேரனை இதை பார்த்துட்டு இருக்காங்க. டே பல்லவா, உன்னை மேலே கூப்பிடுறாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன்னு சொல்கிறாங்க. அண்ணி சேரன் அப்படின்னு சொல்லவும் டே கண்டிப்பாக வந்துடும்டா அப்படின்னு. இப்படி தான் சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ சேரன்னா வராது போல இருக்குது, நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்க, வந்துடும் சொன்னீங்க, காம்படிஷனே முடிஞ்சு போச்சு, அண்ணா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பல்லவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க.
பல்லவா, அண்ணன் வந்துட்டு இருக்குன்னு தாடா சொல்லிச்சு, ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியல, கண்டிப்பா வந்துடும், நீ போடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைண்ணா, நீங்க எல்லாரும் ஏமாத்துறீங்க, கடைசி வரைக்கும் அண்ணன் வரவே போறதில்ல, நான் இப்போ ப்ரைஸே வாங்க போறேன், அண்ணன் வந்து இப்போ கூட பார்க்கலனா எப்படி அப்படின்னு பல்லவன் அழுகுறாங்க. நிலா இருந்துகிட்டு ப்ரைஸ் கொடுக்குற நேரத்தில் எதுக்கு பல்லவா அழுகுற, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு, சந்தோஷமான விஷயம் இல்லை, நீ வின் பண்ணியிருக்க, போய் சந்தோஷமா மெடல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. பல்லவனா அழுதுகிட்டே மேலே போறாங்க. ஸோ பல்லவனை பாராட்டி பேசினதுக்கு அப்புறமா ஸோ பல்லவனுக்கு வந்து மெடல்லாம் வந்து கொடுக்குறாங்க. மெடல் கொடுத்துட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து நம்ம சேரன் வந்துடுறாரு. அதுவும் எங்கே காம்படிஷன் முடிஞ்சு போயிருக்குமோ அப்படின்னு வேகமாக வராங்க. அவங்க ஜெயிச்சதையே பார்க்கல, ஆனால் பல்லவன் மெடல் வாங்குறத எத்தனை போட்டியில் ஜெயிச்சிருக்காங்கன்றத நம்ம சேரன் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தனை போட்டியில் ஜெயிச்சிருக்கான்னு கண் கலங்கி நம்ம பல்லவனுக்காக கை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவன் வந்து மைக் வாங்கி பேசும்போது மைக்கில் அவங்கள பேச சொல்கிறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது தான் அங்கே சேரன் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இது எல்லாமே என் அண்ணாக்காக தான், என் அண்ணன் என்கிட்ட பேசணும், என் அண்ணன் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கு, என் அண்ணனுக்காக தான் நான் இதில் கலந்துக்கிட்டேன், அவர் எனக்கு அண்ணா மட்டும் இல்லை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் மைக்கை வாங்கி பேசும்போது சேரனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சேரனை பற்றி அவ்வளோ பல்லவன் புகழ்ந்து அந்த ஸ்டேஜில் பேசும்போது அவர் அறியாமையே அவருக்கு கண் கலங்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு பல்லவன் மேலே இருந்த கோவெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதோ என் சேரனை வந்துடுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்லும்போது தான் நிலா, சோழன், நம்ம பாடி 3 பேருமே சேரனை வந்துடுச்சா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. மொத்த காலேஜுமே திரும்பி பார்க்குது. அவருக்கு ஒரு மாதிரி கிஷா இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு பல்லவன் போயிட்டு அண்ணா வாண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. டி பல்லவா, நான் எதுக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா வாண்ண, உன்னால தானே நான் இந்த அளவுக்கு ஆயிருக்கேன், அதுக்கு காரணம் நீ தானே என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, வாண்ண அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்து ஸோ அவங்களுடைய அண்ணன் அண்ணி எல்லாருமே மேலே வர வச்சு ஆளாளுக்கு ஒரு மெடலை கொடுத்து பல்லவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சேரனுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாகி பல்லவனை கட்டுப்பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக அண்ணன் வரமாட்டோன்னு நினச்சோம், கடைசி நிமிஷத்தில் வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் நம்ம நீலாவும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ வந்து பல்லவன் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணது அண்ணன் பார்த்துடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சோழன், பல்லவா கலக்கிட்டியடா பல்லவா, நீ மட்டும்தான்டா நம்ம குடும்பத்திலேயே இவ்வளோ படித்து இவ்வளோ மெடல் வாங்கியிருக்க, ஏங்க இவனோட மெடல்லாம் மாட்டி வைக்கவே ஏதாச்சும் ஸ்பெஷலாக வாங்கணுங்க, அப்படியே பளிச்சுன்னு வைக்கணும், அவன் அவார்டு வாங்கினதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கப் ஜெயிச்சதெல்லாம் வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சோழன் பெருமையாக சொல்லிட்டு இருக்கவோ. ஆமாம் சோழன் அப்படின்னு அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் எங்கே நீ வரமாட்டியோன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படியோ நீ வந்துட்டேன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அதாவது பல்லவன் வந்து சேரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் நம்ம சேரனுமே இருந்துக்கிட்டு அது எப்படிடா பல்லவா வராமல் இருப்பேன் அப்படின்னு, என் மேலே இருக்கிற கோவத்தில் வராமல் போயிடுவேன்னு பயந்தானே அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ கூட முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க, ஆனால் நாங்கள் பல்லவன்கிட்ட நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லி தான் அந்த காம்படிஷன்லேயே கலந்துக்க வச்சோம், கடைசியில் நீங்கள் வந்துட்டீங்களே, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்ணி அப்போ நீங்கள் ஏனோ அண்ணனும் போய் சொன்னீங்களே என்கிட்ட, ஏன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பல்லவனுமே என்னையும் ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே என்ன இவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கிற அடுத்த நிமிஷம் ஒரு வந்து அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ நம்ம சந்தாவை கூப்பிட்டுட்டு நம்ம அனுஷ் வந்து சேரனுடைய வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் அங்கே எல்லாருமே நின்று நம்ம சந்தா வரத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. சந்தா என்ன இந்நேரத்துக்கு அனுஷ் இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அப்படின்னு எல்லாருமே இருந்துச்சு நின்று பார்க்குறாங்க. அட நம்ம சந்தா வராங்க, இதுக்கே நான் அதை ஆச்சரியமாக பார்க்குறேன், சந்தோஷம் இல்லை நீ படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைடா அவங்க வர தோரணையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம்ல ஏதோ பிரச்சனை போல இருக்குது, திரும்பவும் அவங்க பீகார்லேருந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே சோழா அப்படியெல்லாம் இருக்காது, நீ அமைதியாரடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கிட்ட வராங்க. பையா அப்படின்னு, வாணிச்சு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு, என்ன திரும்பவும் சந்தாவை கூட்டிட்டு போக வந்துட்டாங்களா அப்படின்னு தான் திரும்பவும் சோழன் கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை பையா அப்படின்னு. அப்புறம் வேற என்ன, என்ன ஆச்சு அப்படின்னு, நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல பையா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை இப்போ கூப்பிட்டுட்டு வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சந்தா அங்கே வீட்டுக்கு வரலன்னா நாளைக்கு காலையில் திரும்பவும் வழக்கம் போல் வந்து அவங்க சந்தாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா என் குடும்பத்தை கூட உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க பையா இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அனுஷு இப்படி சொல்கிறாங்க, ஏன்
ஏன் உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணணும்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தானே சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ எதுக்கு அவங்களவே அவன் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான், அதாவது சாவடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, அதான் பையா நான் இங்கே இவளை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன்ல, இப்போ நீ சந்தாவை கூட்டிகிட்டு வரலைன்னா உனக்கு அப்பா அம்மாவே இருக்க மாட்டாங்க, அவங்கள கொலை பண்ணிவிட்டு அப்புறம் சந்தாவை எப்படி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும்னு ரொம்ப மிரட்டுறான் பையன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது பையா, நான் உங்ககிட்ட காலையில் கூட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ணன் பாருண்ணே பிரச்சனை மேலே பிரச்சனையே வந்துக்கிட்டே இருக்குது, இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, நீ ஏன்னா அமைதியாகவே இருக்க, நாங்கள் நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டோம் கல்யாணத்தை பற்றி யோசின்னு சொல்லிட்டு என்னென்ன முடிவு பண்ணியிருக்க, இப்போ ரெண்டில் ஒன்று தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணே சீக்கிரமாக அவளுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே, அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டா என்னென்ன பண்ண முடியும், நீ மட்டும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டினா அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, சந்தாவுக்கு கல்யாணம் ஆனதுனால அவனும் கோவத்தில் விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி அவருடைய அனிஷ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நடேசனுமே கரெக்டாக வராரு. வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்கவும் நடந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. டேய் உன்கிட்ட நான் என்னடா சொல்லிட்டு போனேன், என்ன முடிவு எடுத்திருக்கா, இதுக்கு மேலே அவன் என்ன முடிவு எடுக்கிறது, மா நீ கவலைப்படாதம்மா, அவன் உனக்கு தான், அனிஷே நீ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணடா, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு. அது எப்படி திடீர்னு கல்யாணம் அண்ணன் பண்ணிக்கணுன்றதெல்லாம் சரிதான், இப்படி திடீர்னு எப்படி டக்குன்னு கல்யாணத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஏற்பாடு பண்ணணும், மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு. அடடே இவன் யாரடா கூறு கட்டவன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவன் அண்ணங்காரன் நாளைக்கே அவன் மாமங்காரை வந்து நாளைக்கே தூக்கிட்டு போவான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்னமோ பத்திரிக்கை அடித்து ஊரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ண அதுக்கெல்லாம் மாதக்கணக்கு ஆகுண்டா, அப்படியெல்லாம் லேட் பண்ண முடியாது. இங்கே பாரடாச்சாரா நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, கோயிலில் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. நிலாமே அண்ணா எனக்கு என்னமோ அங்கிள் சொல்கிறது சரின்னு தான் தோணுது, சோழன் சொல்கிற மாதிரி இப்போ பெருசாக பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்மளால டக்குன்னு ஏற்பாடும் பண்ண முடியாத டைமும் இல்லைண்ணே, அதனால நம்ம சிம்பிளாக சீக்கிரமாக கோயிலே கல்யாணத்தை முடிச்சிடணும் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரிப்பா உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதும், உங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பமா பையா அப்படின்னு. நான் தான் சொன்னேன் இல்லை நிஷி சீக்கிரமாக கல்யாணத்தை பற்றி பேசி முடிச்சிடலான்னு, இவ்வளோ அவசரமாக இருக்கிறப்போ வேற என்ன பண்ண முடியும் நிஷு, நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சந்தா நீ கவலைப்படாதப்பா, அப்படியெல்லாம் உன்னை யாரையும் கூட்டிகிட்டு போக நான் விட மாட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சந்தாவும் ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. அவ்வளோதான் அண்ணனுக்கு கல்யாண கலை வந்துருச்சு, அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நேரம் காலெல்லாம் பார்த்து ஸோ நாளைக்கே நாள் நல்லா இருக்குது, நாளைக்கே கல்யாணம்னு சொல்கிறாரு நடேசன். ரொம்ப ரொம்ப இது அதிர்ச்சியாக தான் இருக்குது. பையா எனக்கு ஓகே தான், எனக்கு இப்போவே தாலி கட்டினா கூட சம்மதம் அப்படின்ற மாதிரி அனு சொல்கிறாரு. விட்டா இப்போவே கட்ட வச்சுருவீங்க போல இருக்கே, ஏங்க நமக்கு நேரம் கம்மியாக தான் இருக்குது, நாளைக்கு காலையில் கல்யாணம், இப்போ பாருங்கள் மணி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்படியும் 3 மணிக்கு இப்போது 3:30 மணி ஆகுது, இது இப்போ போய் நம்ம எல்லாம் வாங்கினா தான் சரியாக இருக்கும், இல்லைன்னா கடை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொன்னதும், ஆமாண்ணே அங்கிள் எல்லாருமே போயிட்டு கல்யாணத்துக்கு தேவையான தாலி துணி ட்ரெஸ்ஸு பூ மாலை இது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கி ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கோயிலையும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் அவசரமாக வேகமாக அடுத்தடுத்து மூவ் பண்ணி ஸோ கல்யாணத்தை வந்து நாளைக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாங்க. சந்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தா நீ பயப்படாமல் வீட்டுக்கு போப்பா, நாளைக்கு காலையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சேரன்னு சொல்லவும் சந்தாவுமே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போனதுக்கப்புறமா இங்கே எல்லாருமே அதுக்கான ஏற்பாடை பார்க்க நிலா நம்ம சோழன் நடேசன் இவங்க 3 பேரும் போகிறாங்க. ஸோ சேரன் பல்லவன் பாண்டி வீட்டிலே இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டி என்ன பண்ணுறாரு, ஆனால் நாளைக்கு நீ கல்யாணம் மாப்பிள்ள நல்லா முடியெல்லாம் வெட்டி அழகாக வந்து ஸ்டைலாக வந்து உனக்கு மேக்கப்லாம் போட்டு வந்துடலாம் வாண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. டே அதெல்லாம் வேணாடா அப்படின்னு. ஆனால் எந்த காலத்தில் நீ இருக்க, வாண்ண தாடி தப்பமாக எப்படி இருக்க, இதெல்லாம் ஷேவ் பண்ணி நல்லா வந்து முடியெல்லாம் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஃபேஷியலெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. டே அதெல்லாம் வேணாடா அப்படின்னு சொல்ல கேட்காம வற்புறுத்தி அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு வானதி அப்போ ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உள்ள ஃபேஷியல் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து பாண்டி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லு வானதி அப்படின்னு. என்ன பண்ணுற பாண்டி அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, இல்லையே வண்டி சவுண்டெல்லாம் கேட்குது, ஹார்ன் சத்தம் கேட்குது, வெளியில் போயிருக்கே இல்லை கடைக்கிட்ட இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வானதி உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு தான் நினச்சேன், நைட்டுக்கு கால் பண்ணி சொல்லிக்கலான்னு நினச்சேன், நீயே ஃபோன் பண்ணிட்ட அப்படின்னு. என்ன பாண்டி என்ன விஷயம் அப்படின்னு வானதி கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு சேரனை
சேரனுக்கும் அவங்களுக்கும் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ் சூப்பர் பாண்டி, என்ன திடீர்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பார்த்தியா அப்படின்னு. இல்லடி, இன்னைக்கு மதியம் தான் பேசியே முடித்தோம், நாளைக்கு காலையிலே கல்யாணம், அதனால தான் அவசர அவசரமாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம். நான் இப்போ தான் அண்ணனையும் வெளியில் கூட்டி வந்திருக்கேன், சும்மா அண்ணனுக்கு ஃபேஷியல்லாம் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு அப்படின்னும். ஓ அப்படியெல்லாம் பண்ணுவியா பாண்டி நீ, நம்ம கல்யாணத்துக்கு கூட இப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாண்டி, அண்ணனுக்கு டைம் இல்லாததுனால எப்படி பண்ணுறோம், ஆனால் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் நல்லா பொறுமையாக டைம் எடுத்து மண்டபம் புக் பண்ணி உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை நல்லா பெருசாக பண்ணலாம் சரியா அப்படின்னு பாண்டி சொல்லுவோம். நிஜமாவா பாண்டி அப்படின்னு வானத்தை கேட்குறாங்க. ஆமாண்டி, நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன் அப்படின்னுமோ அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி பாண்டி அப்படின்னு வானத்தை சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருடி, நீ நாளைக்கு காலையில் மறக்காமல் வந்துரு, முடிஞ்சா உன் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் விஷயத்த சொல்லி கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாண்டி, நீ முறையாக ஒரு வார்த்தை கூப்பிட்டா தானே அப்படின்னு. இங்கே பாரு வானத்தி, எல்லாரையும் கூப்பிட்டு முறையாக கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இப்போ டைம் இல்லை, சந்தா வீட்லேயும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்களாம், அதனால நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் சந்தா அண்ணனை கல்யாணம் படிக்க முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால தான் இவ்வளோ அவசரமாக எல்லா ஏற்பாட்டையும் நாங்கள் பண்ணிட்டோம், நீ கண்டிப்பாக நாளைக்கு வந்துடு என்ன அப்படின்னு சொல்லுவோம். சரி பாண்டி, அவ்வளோ அவசரமாக பண்ணுறது இருந்தா அப்பா அம்மாலாம் எதுக்கு, வேண்டாம், நீங்கள் பெருசாக அப்புறம் ஃபங்க்ஷன் வைப்பீங்களா, அப்போ என்ன அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம், இப்போது நாளைக்கு காலையில் நான் மட்டும் வரேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வானதி அப்படின்னு. அப்போ பாண்டி வந்து, வானதி இன்னைக்கு நைட்டு நான் உன் வீட்டுக்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாண்டி அப்படின்னுவோம். இல்லை, நான் உனக்காக நாளைக்கு காலையில் நீ அண்ணன் கல்யாணத்துக்கு கட்டிட்டு வரதுக்காக நான் புடவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாவோ பாண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆமாண்டி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வானத்துக்கு. சரி பாண்டி, நீ வந்துரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, பாண்டி எனக்காக இவ்வளோ செய்கிறான்ல, நாம் தான் அவனை புரிஞ்சிக்காமல் அப்பப்போ கோவப்படுறோம், ஆனால் நம்மக்கிட்ட எதுவும் போய் கேட்காம முடிவெடுக்கிறாங்களேன்றது தான் நமக்கு கோவம் அப்படின்னே சொல்லிட்டு வானதி சரி இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுடுறாங்க. இன்னொரு சைடு எங்கள் ஃபேஷியல் முடிஞ்சதுக்கப்புறமா சேரனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுமே தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா, முறைப்படி எப்படியும் நம்ம கல்யாணம் கோயிலில் பண்ண போகிறோம், அதுக்காக இந்த பந்தக்காலம் அது இதுன்னு ஊடுவாங்கல்ல, அதை மட்டும் ரெடி பண்ணி ஊனிடலாமா அப்படின்னு சொல்லவும். ஆமாம் அங்கிள், அதெல்லாம் சாங்கிய சம்பிரதாயம் தானே, இன்றைக்கி பந்தக்கால் நட்டுட்டு நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அன்றைக்கி நைட் நடலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி ஸோ பால்லாம் வாங்கிட்டு வந்து பூஜைலாம் பண்ணி ஸோ பந்தக்காலம் நடுறாங்க. வீடே அமர்க்கலமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போது இந்த வீட்டை எப்படியே வச்சுருக்கக்கூடாது, இது ஏதாச்சும் பண்ணி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும் நம்ம சோழன் பல்லவன் 3 பேரும் ஐடியா பண்ணி ஸோ பலூனு ஸோ சின்ன சின்ன டெக்கரேஷன், இந்த பர்த்டேக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சில பொருள் எல்லாத்தையும் வச்சு ஸோ கொஞ்சம் கிராண்டாக வந்து வீட்டை ரெடி பண்ணுறாங்க. அதுவும் பூ தோரணெல்லாம் தொங்க விட்டு ஸோ வீடு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பத்தாவதுக்கு அங்கங்கே கலர் லைட் வேறு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேரன் ரூம்லேருந்து வந்து பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அண்ணா, நாளைக்கு உனக்கு கல்யாணம்ண்ணே, எப்படியும் பெருசாக பண்ண முடியலனாலையும் இப்போ நமக்கு இந்த டைம் இருக்குல்ல, கொஞ்சம் இதெல்லாத்தையும் ஒதுக்கி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதனால தானே நாளைக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது கொஞ்சமாச்சும் மாற்றம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணோம், நல்லா இருக்கண்ணா அப்படின்னுமோ. டேய், இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா சோலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போகணும், எல்லாரும் சீக்கிரமாக படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நாளைக்கு சேரனுக்கும் நம்ம சந்தாவுக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.